ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம ஒரு ஏர்கன் தாங்க பார்க்க போகிறோம். ஏர்கன்னா நம்ம விளையாடுறதுக்காக என்ன சொல்கிறது, ஒரு விளையாட்டு விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ஏர்கன் செய்யும்போது எனக்கு அந்த அளவுக்கு எதுவுமே தெரியல. செஞ்சதுக்கப்புறம் பயங்கரங்க. என்னால் நம்பவே முடியல. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. இது மற்றவங்கள யாரையும் துன்படுத்த வேண்டாம். இதை வச்சு நம்ம நம்மளோட கண் பார்வையிலேருந்து நம்ம என்ன டார்கெட் பண்ணுறோமோ அந்த மாதிரி சில பேரெல்லாம் பயிற்சி எடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஏர்கன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஏர்கன் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க. அதுலேயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க ஏர்கன் செய்ய போகலாம். இப்போ நான் எடுத்திருக்கிற திங்ஸ் 3 இன்ச்சு பிவிசி ஒன்று, 1.5 இன்ச்சு பிவிசி ஒன்று, 3க்கு 1.5 ரெடியூசர் ஒன்று, ஒரு பால் வால்வு, அப்புறம் ஒரு எம்டிஏ கேப்பு, அப்புறம் வால் டியூப்பு. இதை எம்டிஏ கேப்பை ஃபஸ்ட்டு கம் போட்டு, பிவிசி கம் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு 3 இன்ச்சு பைப்பை நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். இது நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிக்கணும். ஏன்னா இது ஏர் போகிறது, அதனால் வராத மாதிரி நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிவிட்டு, இது ரெடியூசர் எடுத்து நான் இந்த 3 இன்ச்சில் ஃபிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ரெடியூசரும் நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது 1.5 இன்ச்சு பைப்பை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி நான் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது பால் வால்வு நான் எடுத்ததை விட இதுதான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னு கேட்டால் இது கொஞ்சம் ட்ரிகர் மாதிரி நல்லாயிருக்கும் அப்படின்றனால, ஒரே சைடு இருக்கும் அப்படின்றனால நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்து இன்னொரு லென்த்தான 1.5 இன்ச்சு பிவிசி பைப்பு மாட்டியாச்சு. பாருங்கள், இது எம்டிஏ கேப்பு. இந்த கேப்பில் இந்த வால் டியூப்பை ஃபிட் பண்ணணும். அதுக்காக இதில் ஹோல்ஸ் போடணும். நான் கம்பியில் ஹோல்ஸ் போட்டு இதை எடுத்துகிட்டு வரேன். இந்த இடத்துல மட்டும். ஓகே, இப்போது ஹோல்ஸ் போட்டு வால் டியூப்பு டைட் பண்ணியாச்சு. ஓகே, இது நல்லா டைட்டாக இருக்கணும். ஏர் வெளியே போகாத மாதிரி இதில் எம்சீல் போட்டு நல்லா ஒட்டிக்கணும். ஓகே, இதை ஒட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் இந்த கேப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஏர்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த எம்டிஏ கேப்பு மாட்டினதோடு முடிஞ்சுது. ஓகே, இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறனால நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் பிளாக் கலர் பெயிண்ட் மட்டும் இதில் அடிச்சுக்கிறேன். ஃபுல்லாக அடித்து காய வச்சு எடுத்துக்கிறேன். ஓகே, இது இப்போ காஞ்சிருச்சு, பார்த்தீங்கனாலே தெரியுது. ஓகே, நான் இதில் என்ன பண்ணுன்னா, இனி அடுத்தது கன்னுக்கு புல்லட் மாதிரி யூஸ் பண்ணும் இல்லையா, அதுக்காக சின்ன மரத்துண்டுங்க தான் எடுத்திருக்கேன். இதுதான் என்கிட்ட கிடச்சிது. அவ்வளோ பர்ஃபெக்டாக அடிக்க முடியுமான்னு தெரியல, டார்கெட் பண்ண முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் பார்க்கலாம். இதில் சைக்கிள் பம்பை வச்சு நான் ஏர் அடிச்சுக்கிறேன். எவ்வளோ தூரம் நம்ம ஏர் அடிக்கிறோமோ அவ்வளோ பவராக இருக்கும். ஓகே, இது இப்போ ஏர் அடித்தாச்சு, நான் எடுத்துக்கிறேன். இனி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்றேன். கரெக்டாக அடிப்பேனான்னு தெரியல, பார்க்கலாமா? ஏர் ஜாஸ்தியாக அடித்தனால பவராக போயிடுச்சு, பார்த்தீங்களா? ஓ, செம்ம பவராக போயிடுச்சு. ஏர் நிறையா இருந்தனால நல்லா போயிடுச்சு ஸ்பீடாக. எனக்கு இடம் கம்மியாக இருக்கிறனால நான் இங்கே அடிக்கிறேன். ஏர் நல்லா அடிக்கும்போது நல்லா ஸ்பீடாக போகும். இந்த கன்னை யூஸ் பண்ணும்போது அக்கம் பக்கத்தில் பார்த்து தான் யூஸ் பண்ணும். ஏன்னா யாராவது மேலே பற்றக்கூடாது இல்லையா?
பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நினச்சதை விடவே துப்பாக்கி வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. இது வந்து இந்த காலேஜ் படிக்கிறவங்க 11th 12th இந்த மாதிரி படிக்கிறவங்க எல்லாருமே செஞ்சு நம்மளோட எய்ம், அதாவது இப்போ துப்பாக்கியெல்லாம் இப்போ வந்து நம்ம ஷூட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி எய்ம் பண்ணி வச்சு நம்ம டார்கெட்டு அச்சீவ் பண்ணுற மாதிரி நம்ம விளையாடலாம். இந்த மாதிரி செய்யும்போது நம்மளோட கண் பார்வை வந்து கொஞ்சம் கூட இன்னும் ஷார்ப் ஆகும். ஏன்னா நம்ம நார்மலாக மொபைலு, டிவி இந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு நம்மளோட பார்வையை இதன் மூலயமா கூட கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்காக இதை செஞ்சு யாருமே யாரையும் துன்புறுத்துறாதீங்க. இதுதான் என்னோட என்ன சொல்கிறது, என்னோட ரெக்வஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இனி வேற ஒரு ஐடியாவில் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.